ஹாய் வெல்கம் டு மை சேனல். என் பேர் மினி. நான் மினிஸ் குக்கிங் தமிழ்ங்கிற யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் சமைக்க தெரியாத ஆண்கள், பெண்கள், அப்புறம் குழந்தைங்களை வச்சுட்டு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறது, லஞ்ச் ரெசிபி செய்கிறதுன்னு குழம்பி போயிருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், புதுசாக கல்யாணமாகி சமைக்க தெரியாத பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குயிக்காக எப்படி சமைக்கலான்றது தான் என்னோட வீடியோவில் நான் போட போகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு பட்டர் இல்லாமல் பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சிக்கனில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை ஊற வைக்க போகிறோம். இப்போ சிக்கனில் ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் நம்ம கிரேவி ரெடி பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது நம்ம இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல ஹீட் ஆன உடனே ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடலெண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் பீஸை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதே பேனில் தான் நம்ம கிரேவியும் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். ஜஸ்ட் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஃப்ரை ஆனால் போதும். இது ஃப்ரை பண்ணும்போது நல்ல இந்த மாதிரி நீளமான கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போதான் கையில் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். இது திரும்பவும் நம்ம கிரேவி செய்கிறப்போ வேக வைப்போம். அதனால இது ஒரு 80% நல்லா வெந்ததுன்னா அது போதும். இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹோட்டலில் போய் நீங்கள் பட்டர் சிக்கன் வாங்கவே தேவையில்லைங்க. வீட்லேயே இந்த மாதிரி அழகாக செய்யலாம். பட்டர் வேணும்னு கூட அவசியம் இல்லை. பட்டர் இல்லாமலே அழகாக செய்யலாம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு கூட நானோ இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது ரெடிமேட் சப்பாத்தி கூட பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா வாங்கி இந்த கிரேவி மட்டும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற சில்லி பவுடர் கொஞ்சம் மூக்கில் நெடி ஏறும். அதனால ரொம்ப ஹை ஹீட் வச்சிங்கன்னா அந்த சில்லி பவுடர் கொஞ்சம் தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து மாற்றிட்டு அடுத்தது நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இதில் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 1/2 கிலோ தக்காளியும் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 50 கிராம் கேஷ்யூ நட், இந்த மாதிரி முழுசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வச்சிருக்கிறது நார்மல் சில்லி பவுடர் தான். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உங்களோட சில்லி பவுடர் காரமாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் க்ரீம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி 3 நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே பேனை சூடு பண்ணி இந்த ஆயில் கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. இப்போ இந்த ஆயில் சூடான உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ  எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. வெங்காயத்தை சேர்த்துடலாம்.
நல்ல இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 50 கிராம் கேஷ்யூ நட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேஷ்யூ நட் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டை தரப்போகுது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்லிக் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற வினிகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி பவுடர், இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணலாம். நீங்கள் கரம் மசாலா இல்லை அப்படின்னா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு இதை கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு கூட கடையில் இந்த மாதிரி பன்னீர் மசாலா கிடைக்கும், எவரெஸ்டோடது. இதை வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். இதை எடுத்து வச்சிருக்கேன். இது இதில் போட்டுருங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதில் வேற பிராண்ட் கூட கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது எல்லாத்தையும் இந்த பேனில் மிக்ஸ் பண்ணலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் இதில் பட்டர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ஆனால் அதே டேஸ்ட்டில் வரும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். ஏன்னா நம்ம ஆற வச்சு தான் மிக்சியில் அரைச்சிருக்கோம். இப்போ இந்த கிரேவி லைட்டாக சூடாகட்டும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இதில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா தெறிக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுன்னா மூடி போட்டு மூடி ஒரு பாதி வரைக்கும் மூடுற மாதிரி மூடி எடுத்து போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ சிக்கன் வந்து 100% குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சால்ட் ஏதாவது பத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். இது நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்னும் இது முடியல, இன்னும் ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும் இதில். இப்போது நம்ம லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக இதோ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பட்டர் இல்லாத பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.